ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு தன்னுடைய சொந்த தகப்பனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு மாமனாருடைய தேசத்திற்கு போகும் வழியிலே ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி சொன்னதான வார்த்தை, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்ற வார்த்தையின்படி இன்றும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேசத்தில் நம்முடைய வேலைக்காக, பிழைப்பிற்காக நம்முடைய சொந்த நாட்டை, சொந்த தேசத்தை, சொந்த இடத்தை விட்டு நாம் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் சொல்லுகிறார், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை நான் காப்பாற்றுவேன், மறுபடியும் உன்னை திரும்பவும் உன்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துவேன், அது மாத்திரமல்ல நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இப்பொழுது இருக்கிற இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீ போகிற இடத்துல நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன். வழி தெரியாத தேசமாக இருக்கலாம், சொந்தங்கள் இல்லாத தேசமாக இருக்கலாம், தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். எந்த விதமான குடியேறுகள் இருந்தாலும் நான் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவேன், உன்னை மீண்டும் உன்னுடைய சொந்த தேசத்துக்கு ஆசீர்வதித்து கொண்டு வந்து சேர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பயப்பட வேண்டாம், விசுவாசிப்போம். யாக்கோபோடு இருந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றின தேவன் நம்மோடு கூட இருந்து காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கிறதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் யாக்கோபுக்கு சொன்னது போல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின்படி வெறும் கோலும் கையுமாக சென்றதான யாக்கோபை 2 பரிவாரங்களுடைய சீமானாக மாற்றின தெய்வக்காக நன்றி செலுத்தினோம். அதே போல் வாழ்க்கையில் வெறுங்கையோடு கூட சொந்த இடத்தை விட்டு வந்திருக்கலாம். இவர்கள் மறுபடியுமாக போகும்போது அநேக ஆசீர்வாதங்களோடு திரும்பி செல்லத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக. அநேகருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. துதிக்கான மைமையாமுக்கு செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பிரியகாரம் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.